வணக்கம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால், மார்ச் மாதம். மார்ச் மாதம் வந்தாலே இவ்வளோதான். போன மாசம் அப்படியே லவாய்ஸ் மாசத்துல இருந்தோம். செலவெல்லாம் அதிகரிச்சுச்சு. இந்த மாசம் எக்ஸாம்னு அப்படியே பரபரப்பா இயங்கக்கூடிய மாதம். இந்த மார்ச் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது? கிரகங்கள் என்னதான் பண்ண போகுது? என்னதான் ஏன் பண்ண போகுது? அப்படின்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நான் போன மாசமே சொன்னேன். 15 தேதிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய எச்சரிக்கை அப்படியே ஒவ்வொரு ஆளா வந்து ஒரு மாரி ஒரு சூழல்ல இயங்க போறாங்க ராகுவோட சேர்ந்து. பட் ஸ்டில் இந்த மாசம் ஒரு கிட்டத்தட்ட கும்ப வீட்லயும் அதே மாரியான ஒரு ஆளுமை அதிகரிக்க போது. ஆனா, நான் என் உச்சத்த தான் நோக்கி போவேன். போங்கயா பாய் அப்படின்ற மாரி மிஸ்டர் சுக்ரன் மார்ச் மாசம் ஆரம்பிக்கும்போதே டாடா பாய் சொல்லிட்டு தன்னுடைய உச்ச வீடான மீன வீட்டில் போய் அமரக்கூடிய தன்மை அப்படின்றது உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு மாரி சுகங்களையும், சௌபாகியங்களையும் தரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். ஒருத்தர் மட்டும் போதுமா? மத்த 4 பேரும் பார்த்தா இந்த தடவ ஒரு பெரிய ரிலீஃப் என்ன அப்டின்னா, குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைய போறார். இதுவே ஒரு பெரிய பிரச்சனை. 13ஆம் தேதிக்கு அப்புறம் குருவுடைய வக்ர கதியில இருந்த குருவுமே ஒரு மாரி வக்ர நிவர்த்தி அடைந்து ஒரு மாரி அழகா தன்னோட இம்பாக்ட்ட குடுக்கக்கூடிய டைம் அப்டின்றது இந்த மார்ச் மாசம் 13 தேதிக்கு மேல ஆரம்பிக்க போகிறது. ஓகே, கூல். அப்புறம் 22ஆம் தேதி நானும் வரேன் அப்படின்ற மாரி போய் செவ்வாய் உட்கார போறார். 14ஆம் தேதியே வந்து சூரியன் போய் சனியோடு இணைந்து மீனத்தை நோக்கி பயணப்பட போறார். கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு பிறகு இந்த சூரியன், சனி, செவ்வாய் இந்த இணைவுகளான ஒரு காம்பினேஷன் நிகழ காத்திருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் குடுக்கும். பிளஸ் அந்த இடத்துல சுக்கிரன் வேற இருக்க போறார். ஒரு 20, 22 தேதிக்கு அப்புறமா பாய் அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வந்தா நீ என்னோட உச்ச வீட்டுக்கு வரலாம். நான் உன் வீட்டுக்கு போக்கூடாது." அப்படின்ற மாரி செவ்வாய் வீட்டை நோக்கி சுக்கிரனும் போக ஆரம்பிச்சுருவாரு. அஸ் யூசுவல் எப்பயும் போல 5ஆம் வீட்டில் காலபுருஷன் 5ஆம் வீட்ல கேது இருக்காரு. 11ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். இந்த மாரியான ஒரு கிரகநிலை அடிப்படையில் தான் இந்த மாதம் இனிதே பிறக்கிறது. சந்திரன் தன்னுடைய பயணத்தை தன்னுடைய சொந்த வீடான கடகத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். இதுவே ஒரு மகிழ்ச்சியான ஆரம்பம் தான். ஸோ இந்த மாரியான ஒரு கிரகநிலை அடிப்படையில் தான் இந்த மார்ச் மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. சரி, வாங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்ச் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போதுன்னு பார்த்தோம்னா, தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்துக் கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2026ஆம் வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகுது? என்னதான் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 10ஆம் இடத்துல ஒரு 4 கிரக சேர்க்கை, லாபத்த குடுக்கக்கூடிய இடத்துல ஒரு 4 கிரக சேர்க்கை, இப்போ மறுபடியும் 12ல இத்தன கிரகம். ஐயோ! எங்க பாடு அப்டின்னா, இருக்கிற இந்த 12 ராசில இந்த தடவ அப்படியே நான் சொன்னேன் சைலன்ட்டா வயலன்ட் பண்ணுவீங்க. இந்த தடவ தெரிஞ்சே வயலன்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் யாரு அப்டின்னா, மேஷ ராசிக்காரங்க. ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். ஒரு 30 வருடங்களுக்கு அப்புறமா 5ஆம் அதிபதியும் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனியும் ஒரு இடத்தில் இணையக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஏன்னா எப்பயுமே இந்த 10, 5 அதிபதிகள் உடைய அமைப்பை வைத்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் தீர்மானம் செய்யப்படும். ஏன்னா கர்மாகாரகனும், தொழில்காரகன் தேவை. அதுக்கப்புறம் 5ஆம் இடம்ன்றது நெறைய விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் இணைந்த ஒரு அமைப்பு. 10க்கு 2க்கும் 7க்கும் உடையப்பட்ட மிஸ்டர் சுக்கிரன் போய் 12ஆம் இடத்தில் உச்சமடைந்திருக்கிறார். வாவ்! ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். அதுக்கப்புறம் 22ஆம் தேதி வரைக்கும் அப்படியே 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ராசிநாதன் சஞ்சரிக்க போறார். அதுவும் யாரோட அமைப்புல? ஒரு ராகுவோட அமைப்புல. பட் ஸ்டில் அங்கிருந்து குருவுடைய பார்வை 12ஆம் தேதிக்கு மேல குரு வக்ர நிவர்த்தி அடைந்து விடுவார். இந்த கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா மேஷ ராசிக்காரங்களுக்கு ஜாலியோ ஜில்கானாவா இருக்க போறீங்க. வேற மாரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க காத்திருக்கிறது. நெறைய பேருக்கு புதிய முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். தொழில் வெற்றி கிடைக்கும் போது, தொட்டதெல்லாம் வெற்றி, தொட நினைத்ததெல்லாம் வெற்றின்ற மாரி மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பயணங்கள் அதிகரிக்கும். நெறைய புது புது விஷயங்கள லேர்ன் பண்ணிப்பீங்க. ஏன்னா 2க்கும் 7க்கும் உடையப்பட்ட சுக்கிரன் 12ஆம் இடத்துல போய் உச்சமடைறார். 12ஆம் இடம் விரயஸ்தானம். தயவு செஞ்சு திரும்ப திரும்ப அதே பாடாதீங்க. அதுவும் ஒன்று, அதுவும் தான். பட் 12ஆம் இடம் என்பது இன்வெஸ்ட்மென்ட். உங்கள நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடம். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ அயல் நாட்டு யோகம். நெறைய பேரு வேற நாடு, வேற ஊர் போறதுக்கான வாய்ப்புகளை மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே கிடைக்கும். இதுவரைக்கும் என்ன பண்ணாலும் ஏதோ பஞ்சாயத்தா போயிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் மாறி, குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் பிறப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மேஷ ராசிக்காரங்க யாரெல்லாம் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இந்த மாசம் உங்களுக்கு கல்யாணத்துக்கான வரம் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அதற்கு வந்து மிஸ்டர் சுக்கிரன் ஆமென், ஆமென், நான் ரெடியா இருக்கேன், உச்சமா இருக்கேன், குடுங்கன்ற மாரி குடுப்பாரு. ஏன்னா, ஆல்மோஸ்ட் 11ஆம் வீட்டுக்கு குருவோட பார்வை. என்னதான் குரு வக்ரமா இருந்து பார்த்தாலுமே, வக்ர நிவர்த்தி அடைந்தோனே இன்னும் கொஞ்சம் ஒரு மாரியான ஒரு அழகா ஏன்னா
மேஷராசிக்காரர்களுக்கு குரு நன்மையை செய்ய கடமைப்பட்டவர். 9க்கும் 12ஆம் இடத்திற்கான அதிபதி இல்லையா? அப்ப நட்பு கிரகத்தின் அடிப்படையில் வரும்போது இன்னுமே சூப்பரான சுப துன்மையோடு கூடிய ஒரு அமைப்பெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. நெறைய டிராவல் பண்ணுவீங்க. நெறைய விஷயத்த என்ன சொல்றீங்க? எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. நெறைய கத்துப்பீங்க இந்த தடவ. நெறைய கத்துக்கிறதுக்கான அமைப்பு. ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி மிஸ்டர் சந்திரன் அவருடைய வீட்ல இருந்து அப்படியே இந்த பயணத்த ஆரம்பிக்கிறார். இந்த மாதம் எப்பயுமே இந்த கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு என்பது, உங்களுடைய நட்டல் ஹாரோஸ்கோப்ல இந்த கோச்சாரம் என்ன மாரியான இம்பாக்ட் பண்ண போதுன்றத பொறுத்து இருக்கு. மேஷம் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம்? தலைமைத்துவம். முதல்ல இருக்கக்கூடிய காலபுருஷனுடைய 4ஆம் வீட்டு அதிபதி போய் இணையக்கூடிய மாதம் என்றால் 4ஆம் இடம் தான் வித்யாஸ்தானம். வித்யஸ்தானம், அம்மாஸ்தானம். நெறைய இருக்கு 4ஆம் இடத்திற்கு. அத தாண்டி உங்களுடைய சுயம் வெளிப்படக்கூடிய தன்மை 4ஆம் இடம். அப்ப நெறைய மேஷராசிக்காரங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணுவீங்க. 2ஆம் இடத்து அதிபதி உச்சமா இருக்கிறனால நெறைய பேருக்கு பண வரவு அதிகரிக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். 7ஆம் இடத்துக்கு சப்போர்ட் கிடைக்கும் முதல்ல. நான் என்ன சொன்னாலும் வேணாம் வேணாம்னு வீட்ல சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் மாறி இந்த தடவ பண்ணுங்க அப்படின்ற மாரியான ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்கும். ஒரு மாரி போயிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி இந்த தடவ கொஞ்சம் அந்யோன்யம் அதிகரிக்கும். யாருக்கு? மேஷராசிக்காரர்களுக்கு. பயணங்கள் இனியப்படும். நெறைய பேருக்கு ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப நாளா ஒரு காரியம் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். டைம் கூடி வரலன்னு சொன்னவங்களுக்குலாம் இந்த தடவ இதுதான் டைம். இத விட்டீங்கன்னா திரும்ப 30 வருஷம் ஆகும். ஏன்னா சனியும், சூரியனும் இணைந்து ஒரு இடத்துல இருக்கிறது மீனத்துல அப்படின்றதுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் நிகழக்கூடிய நிகழ்வு. 10வது அங்கருந்து குருவுடைய பார்வை வேற லாபஸ்தானத்துல விழுந்துட்டு இருக்கு. லாபஸ்தானத்துல மட்டும் இல்ல, உங்களுடைய 7ஆம் இடத்துக்கும் குருவோட பார்வை கிடைக்குது. 7ஆம் இடம்ன்றது ஸ்பௌஸ் மட்டும் இல்ல. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாரி சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு, உங்களுக்கான பார்ட்னர்ஷிப் எல்லாம் இந்த தடவ கூடி வரப்போகுது. நெறைய நல்லவைகள். கொஞ்சம் 1, 2, 3லாம் இல்ல. எல்லாமே நல்லதா நடக்க போகுது. மேஷராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ, அவங்கலாம் அடிச்சு தூள் கிளப்ப போறீங்க. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி போய் சனியோடு சேர்ந்திருக்கார். சனிய தான் வேல குடுக்கக்கூடியவர். இந்த சூரியனுக்கும், சனிக்கும் சண்டை அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஆனா சனி சுபத்துவமாகி குருவோட வீட்ல இருக்கிற அந்த குருவோட பார்வை 11ஆம் இடத்திற்கும், 7ஆம் இடத்திற்கும் கிடைக்குது. இந்த அமைப்ப கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா, மேஷராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கன்ஃபார்மா இருக்கு. நெறைய பேர் கடன் வாங்கி சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். ஒரு பெரிய ரிலீஃப் என்னன்னா, புதன் வக்ரமாயிருக்காரு. இத நான் ஆரம்பிக்கும்போது சொல்லணும்னு நெனச்சேன். ஏன்னா மேஷத்துக்கு புதன் வக்ரமானது நல்லதா? எஸ் நல்லது. அதுவும் லாபஸ்தானத்துல வக்ரமானது நிபுணத்துவம் கிடைக்கும். நெறையா பேருக்கு இந்த தடவ கொஞ்சம் அ மைக்ரோவா சில விஷயத்த மேற்கொள்வீர்கள். எங்க பண்ணா, எத பண்ணா சரியா இருக்குன்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே சமயம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நியூ பிகினிங். ஓகே. புதன் எல்லாம் பிசினஸ். புதன் எல்லாம் கலை. புதன் எல்லாம் அழகு. புதன் எல்லாம் இளமை. அத தாண்டியும் காலபுருஷன் 3, 6க்கு உடையப்பட்டவர். அவர் வக்ரமா இருக்கும்போது, உங்கள பத்தி காசிப் பேசுறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். நெறையா நீங்க சாதாரணமா ஒரு ரூ. 500 புடவ தான் கட்டிட்டு போயிருப்பீங்க. அவளுக்கு என்ன, அவளுக்கு என்ன, அவனுக்கு என்னன்ற மாரி உங்கள பத்தி இந்த தடவ கொஞ்சம் போட்டிகளும், பொறாமைகளும் இந்த மாதம் அதிகரிக்கும். அதே சமயம் ஆரோக்கியத்துல இருந்த ஒரு அமைப்பெல்லாம் மாறி, ஒரு மாரி நிம்மதி பெருமூச்சு. கால்லயே அடிபட்டுட்டு இருந்த மேஷ ராசிக்காரர்கள் ஆல்ரெடி சொன்னேன் போன மாசம் அடிபடும்னு. ஆமா, ஆமா. நீங்க இந்த மாசம் கண்டிப்பா அடிபடும். நீங்க நல்லது சொன்னா நடக்க மாட்டேது. கெட்டது சொன்னா மட்டும் நடக்குதுலாம் கமெண்ட்ல போடாதீங்க. நான் என்ன பண்றது? இந்த தடவ சூரியன் வேற சனி சேர்ந்திருக்காரு. கண்ணு கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். மேஷ ராசிக்காரங்க இந்த தடவ கண் டெஸ்ட் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்பை சுக்கிரனும் குடுப்பாரு. திரும்ப வரப்போற சூரியனும் குடுப்பாரு. சனியும் வந்து செவ்வனே செய்வாரு. அதனால கொஞ்சம் கண்ணு, பல்லு 2மே இந்த தடவ மேஷ ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டாக்டர்ட்ட போயிட்டு வருவீங்க. இல்ல அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்வதற்கான டைம் இருக்கு. கவனமா பார்த்துக்கணும். தென் மேஷராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ கொஞ்சம் விடாப்பிடியான ஒரு யூசுவலி மேஷம்னா உடும்பு பிடி தான். இந்த தடவ இன்னும் கொஞ்சம் விடாப்பிடியா பிடிச்சு உங்க காரியத்த சாதிக்கணும்ன்ற எண்ணம் மேலும். ரொம்ப நாளுக்கு அப்புறமா மேஷ ராசிக்காரர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. உங்கள பத்தி பேச்சு பொருள் நெறையா இருக்கும். ரியாக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. ஏன்னா ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது பெட்டர். ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமடைகிறார். கொஞ்சம் பெயர், புகழுக்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த ரியாக்ட் பண்ணிட்டோம்னா, நம்பளுக்கு கரும்புள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை குடுத்து விடுவார். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்த இத்தனை கிரகம் கொஞ்சம் முதல்ல ஒரு 15 நாள் அமைதியா இருந்துட்டீங்கன்னா, மேஷராசிக்காரங்க கட்டுல மழை தான். அதுக்கப்புறம் கெத்த காலர தூக்கி விட்டு நடக்கலாம். ஏன்னா ராசிநாதனும் ஆல்மோஸ்ட் வந்து 12ஆம் இடத்துல இருக்க போறார். நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க. தொழிலுக்காக இன்வெஸ்ட்மென்ட் நடக்கும். உங்களை நீங்கள் காப்பாத்திக்கிறதுக்கு, உங்கள நீங்க ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, உங்கள நீங்க நிலைநாட்டிக்கிறதுக்கு, உங்களுக்கான ஒரு அடையாளத்திற்கு இது எல்லாமே 4ஆம் இடம் தான். அதுதான் சுயம்.
இத சார்ந்த சில விஷயங்கள மேற்கொள்வீங்க. கொஞ்சம் செலவுகள் எட்டி பார்க்கக்கூடிய மாதமா தான் இருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துல விரயத்துல இருக்கும்போது கொஞ்சம் சுகம் சார்ந்த செலவுகள். நெறைய மேஷ ராசிக்காரங்க இந்த தடவ ஃபேஷியல் பண்ணுவீங்க. என்ன மேடம் எப்பயும் பண்றதுனா, இந்த தடவ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அப்படியே என்னமோ சொல்லுவாங்களே, ரூ. 5000க்கு போனா இந்த தடவ ரூ. 10,000 இதெல்லாம் நடக்கும். நம்ம சாதாரணமா போயிருப்போம். ஏன்னா சுக்கிரன் வந்து கொஞ்சம் அழகுபடுத்தக்கூடிய தன்மையை இண்டிகேட் பண்ணுவாரு. இல்ல அதே சமயம் ஒரு விஷயம் ரொம்ப கவனம். நான் சொல்லாம யார் சொல்லுவா? ஏதாவது ஒரு ஹேர் கலர் பண்றீங்க, ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்கன்னா, கொஞ்சம் கவனமா இருங்க. ஏற்கனவே யூஸ் பண்ண பிராண்ட மட்டும் யூஸ் பண்ணுங்க. வேற பிராண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா, தலையில பிரச்சனை வரும். ஏன்னா சூரியனோடு சேர்ந்து சனியுடைய காம்பினேஷன். சூரியன் எல்லாம் தலையை குறிக்கும், முடிய குறிக்கும். அங்கருந்து கேதுவோட அமைப்பு வேற 5ஆம் இடத்துல. ஸோ ரொம்ப நுட்பமா எடுத்தா நெறைய பேருக்கு ஹேர் ட்ரை மூலமா சில பிரச்சனை வரும். இல்ல நான் வந்து தலையில இது பண்ணும்போது ட்ரையர் போட்டேன் அப்படின்னு அந்த சூட்ல ஏதாவது முடியெல்லாம் சுருங்குறதுக்கான முடியில கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த தடவ. முடி எங்கேயாவது மாட்டுறது, முடி எங்கேயாவது பிச்சுக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன லீலைகளை சனி, செவ்வனே செய்வாரு. இது ரொம்ப நல்லா இருக்கும்போது ஏதாவது ஒண்ணாவது அவர் பண்ணணும்ல பாவம். ஏன்னா ஆல்ரெடி 12ஆம் இடத்துல சனி உட்கார்ந்திருக்காரு. இப்ப 2ஆம் வீட்டு அதிபதியும் போய் 12ல உட்கார போறாரு. 10வதுக்கு ராசிநாதனும் போறாரு. அப்படியே எல்லா கிரகமும் 12 இடத்துல இருக்கும்போது, நெறைய பேருக்கு டிராவல் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். ஃபாரின் டிராவலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க ஃபாரின் டிராவல் பண்ணுவீங்க. கடல் கடந்து போவதற்கான வாய்ப்பு இல்ல. கடல் கடந்து இருக்கக்கூடிய கோவில்ல போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவ மேஷ ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். வித்யாஸ்தானம் மேலோங்க போயிருது. மர்மங்கள் வெளிப்படக்கூடிய ஒரு தன்மை. 11ஆம் வீடு அமானுஷ்யங்கள இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் ராகுவோட சேர்ந்து ராசிநாதன் 23ஆம் தேதி தான் வந்திருக்காரு. போன மாசம். அப்படியே கொஞ்சம் தாண்டி சதயத்த தொடுவாரு. எப்போ மார்ச் மாசம் ஆரம்பிக்கும்போது. அப்ப இந்த மார்ச் மாசம் சதயம் தான் நான் சொன்ன மாரி ராகுவின் நட்சத்திரம். ராகுவோட நட்சத்திரத்துல செவ்வாய். செவ்வாய், ராகு காம்பினேஷன் பிரம்மாண்டம். ரொம்ப கோவம், ரொம்ப ஆத்திரம்லாம் லைட்டா எட்டி பார்க்கும். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா போதும். மத்தபடி மேஷராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய, பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கக்கூடிய, உங்களை நீங்கள் நிலைப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நேரமாக இந்த 2026வது வருஷம் மார்ச் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. 2ஆம் இடம் வழுக்குதுன்றபோது இந்த 12வது வரைக்கும் படிக்கிறாங்கல்ல, அந்த பிள்ளைங்கலாம் வேற லெவல்ல படிப்பாங்க. அப்படியே மத்தவங்களுக்குலாம் சொல்லிக் குடுப்பாங்க. நான் தான் இந்த தடவ லீடரு. நான் தான் மார்க் எடுத்தேன்ற மாரி பிள்ளைங்க வந்து உங்ககிட்ட சொல்லும். 10த்லாம் எக்ஸாம் எழுதுற மேஷராசி குழந்தைங்கலாம் தாறுமாறா படிப்பாங்க. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கரமா ஒரு ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் நடக்கும். அதுலருந்து அவங்க செம்மையான ஒரு இம்பாக்ட் குடுப்பாங்க. எக்ஸாம் பத்தின கவலையெல்லாம் போயிட்டு ஒரு மாரியான கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும். ஸோ, அதனால அத பத்தி பெருசு படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிப்பாங்க. ஒரு 19 வயதிலிருந்து 25 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் எதிர்ப்பாலினத்தவரிடம் கவனம் தேவை. ஏன்னா, அம் இதுவரைக்கும் சுக்கிரன் உச்சமடையறாரு. ஒவ்வொரு வருஷமும் தான் இந்த மாசம் உச்சமடைவாரு. அது ஒரு பிரச்சனை இல்ல. பட் ஸ்டில் இப்ப சனியோடு சேர்ந்து உச்சமடையறாரு. ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆ ஸோ கொஞ்சம் ஆப்போசிட் ஜெண்டர்ல இருக்கவங்க கொஞ்சம் இம்பாக்ட் பண்ணுவாங்க. திடீர்னு வந்து ஒரு அடுத்தவங்கள பார்த்தா வந்து நம்மகிட்ட பேசணும், நம்மகிட்ட பேச வைக்கணுன்ற மாரி சில விஷயங்கள் நம்பளா மேற்கொள்வோம். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே. எனக்கு தெரிஞ்சு 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் கொஞ்சம் உங்களுடைய நட்பு வட்டத்திலும் எதிர்பாலினத்தவரிடம் மட்டும் கவனமாக இருந்து கொண்டீர்களால் போதும். மத்தபடி தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து விடலாம். ஆனா நெறைய பேருக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். 12ஆம் இடத்துல வேற உச்சமடைறார். 2க்கும் 7க்கும் உடையப்பட்டவர். இதுவரைக்கும் இருந்த என் பாஷையில சொல்லணும்னா ஊடல் எல்லாம் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்க போறீங்க. இந்த வயது ஒத்தவர்களுக்கு மோட்டிவேஷன் தனக்குள்ளேயே இருக்கும். ஏன்னா, இந்த வயதுல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த சூரிய தசை, சனி தசை, சந்திர தசை, செவ்வா தசை, ராகு தசை இந்த காம்பினேஷன்ல தான் இருப்பீங்க. அப்ப நெறைய பேருக்கு இந்த சந்திரன் தசை, ராகு தசை, நடுவுல இருக்கக்கூடிய செவ்வாய் தசை. இது 3 சேர்ந்து இம்பாக்ட் பண்ணி இது காலபுருஷனோட 11ஆம் வீட்ல உட்கார்ந்திருக்க ஆரம்பிக்கும்போது. செல்ஃப் மோட்டிவேஷன். என்ன காட்டியே ஆகணும். ப்ரூவ் பண்ணியே ஆகணுன்ற மாரி அதுவும் இந்த முதல் ஒரு 10 நாட்கள் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். நெறைய பேருக்கு இடமாற்றம் நிகழும். இடமாற்றம், மனை மாற்றம், வண்டி மாற்றம் நிகழும். என்னதான் வந்து ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவீங்க. புதுசா சில விஷயத்தை மேற்கொள்வீங்க. உங்க வீட்ல இல்லாட்டி புதுசா ஒரு கப்போர்ட் வாங்கி வைக்கிறது, இல்ல உங்க ஆஃபீஸ்க்கு ஏதோ புதுசா ஒரு விஷயத்த பண்றது, அந்த மாரி இன்டீரியர் டெக்கரேஷன் இது எல்லாமே சுக்கிரன் காரகத்துவம். எப்படியோ செலவு வரணும்ல. ஸோ இதன் மூலமாக தான் செலவு வரும். அப்ப நெறைய உங்களை அழகுபடுத்திக் கொள்வது, உங்கள் வீட்டை அழகுபடுத்திக் கொள்வது, இன்னும் நெறைய பேருக்கு கொஞ்சம் உங்களோட இன்டீரியர கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும். குட்டி குட்டியா டெக்கர் ஐட்டம் வாங்கி வைக்கணும். அமேசான் காரன வாழ வைக்கணுன்ற மாரி நெறைய இந்த தடவ ஆன்லைன் ஷாப்பிங்லாம் நடக்கும். அதுவும் சனியோட தன்மையில இருக்கனால கொஞ்சம் டீல் ஏதாவது கிடைக்குதா? ஆஃப் டீல்ல கிடைக்குதான்னு பார்ப்பீங்க. சில பேர் செகண்ட்ஸ் பொருள வாங்கிட்டு வந்து வீட்ல வைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். அதன் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கும். கவலைலாம் பட வேணாம்.
ஸோ நல்ல லக்கி சைன் வரப்போகுது. ஓகே. 40 வயதிலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். பயங்கர டிராவல். அ அ புதன் வக்ரமானது யாருக்கு பிளஸ் சொல்லியோ 40 வயசு தாண்டின மேஷ ராசிக்காரர்களுக்கு வாவ்! சூப்பரான டைம் பீரியட். ஏன்னா கொஞ்சம் ஒரு மாரி உடம்ப போட்டு படுத்திட்டு இருந்து, கொஞ்சம் மனச போட்டு படுத்திட்டு இருந்து, ஃபினான்ஷியலா ஒரு மாரி ஸ்ட்ரகிள் பண்ணி, நான் சொல்றது வந்து அந்த படத்துல சொல்ற மாரி நாட்டாம, நான் கரெக்ட்டா தானே பேசுறேன், கரெக்ட்டா தானே பேசுறேன். இவ்வளவு நாள் கரெக்ட்டா தான் பேசியிருப்பீங்க. ஆனா யாருக்குமே எடுபட்டுருக்காது. அந்த கம்யூனிகேஷன் கேப்ப இந்த தடவ கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்க சொல்ற விஷயத்த ஸ்டாண்ட் அலோனா எந்திரிச்சு நின்னு சொல்லுவீங்க. 40 வயதிலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு தாறுமாறான டைம் பீரியட். வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டப் போறீங்க. ஸோ நெறைய பேருக்கு இந்த தடவ நான் சொன்ன மாரி கொஞ்சம் தலையில டை அடிக்கிற பழக்கம் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கொஞ்சம் கவனம். இல்ல திடீர்னு நம்ம டை அடிச்சுக்கலாம் யாராவது தூண்டுவாங்க. இந்த 1 மாசத்த விட்டுருங்க. மக்களே வேண்டவே வேண்டாம். அழகு அழகா தான். எப்படி இருந்தாலும் நீங்க அழகு தான். அதனால இந்த தடவ தேவையில்லாத இந்த அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தி அதன் மூலமா கொஞ்சம் அவஸ்தைப்பட வேண்டாம். சுக்கிரனுடைய அமைப்பு கொஞ்சம் ஒரு மாரி என்னதான் உச்சமா இருந்தாலும், ஒண்ணு அதுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பா போனீங்கன்னா, இந்த சுக்கிரன் அப்படின்ற காரகத்துவம் தான் உங்களுடைய அத்தைய, உங்களுடைய அக்காவ, உங்களுடைய மனைவியை, உங்களுடைய பெண் தோழிகளை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதனால இந்த 4 இடத்திலும் மிகுந்த கவனம் தேவை. இந்த 4 பேருக்கு இந்த தடவ செலவு பண்ண வேண்டி வரலாம். முன்கூட்டியே இந்த மாசம் ஆரம்பிக்கும்போது பட்ஜெட்ல எழுதி வச்சுடுங்க. அத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கண் டெஸ்ட்டுக்கு போயிட்டு வரதுக்கு, பல் டெஸ்ட்டுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா கண்ணும், பல்லும் பார்த்துக்க வேண்டிய சூழல் உருவாகும். அடிக்கடி கண்லேருந்து தண்ணி அதுல கண்ணு ட்ரை ஆகுதுன்ற மாரி கொஞ்சம் ஏன்னா சுக்கிரன்லாம் ஒரு கண்ணே பத்தாததுக்கு சூரியன் வேற போறார். அதனால கொஞ்சம் கண் சார்ந்த நோய்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் ராகுவோட பொசிஷன் அவ்வளவா சூப்பரா இல்ல அப்படின்றனால கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப ரொம்ப தேவை. பட் ஸ்டில் ஒரு விஷயம் இதுவரைக்கும் இருந்த ஏதோ அதாவது வெளியில போய் பார்த்தா ஒண்ணும் இல்ல. ஆனா என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்ற மாரி இருந்துச்சுல்ல. சொன்னா நம்ப மாட்டாங்க. மேஷராசிக்காரங்களுக்கு மட்டும் தான் புரியும் அது. ஒரு மாரி ஏதோ ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு இது காலைல எந்திரிச்சா ஏன்டா எந்திரிக்கிறோன்ற மாரி இருக்கு. உடம்பெல்லாம் நல்லா இருக்கு. பட் அதுக்கப்புறம் நான் எடுக்கறதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் ஆகுது. என்னால ஓட முடியல அப்படின்ற மாரி ஒரு மாரி டயர்டா இருந்த அமைப்பெல்லாம் மாறி கொஞ்சம் சுறுசுறுப்பு அதிகரிக்கும். 5ஆம் அதிபதி 12ல சேரும்போது வீட்டுக்கான நேரத்த குடுக்கவே முடியாது. அதனால மென்டலி வீட்ல சொல்லி வச்சுருங்க. இந்த மாசம் அப்படிதான். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான தகுதியை மேம்படுத்தும்போது வீட்டுக்கான நேரத்தை குடுக்கதற்கான வாய்ப்பில்லை. ஏன்னா 12ஆம் இடம் என்பதும் 5ஆம் இடம் பிள்ளைகள் மூலமா கொஞ்சம் கவனமா இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைகள் சார்ந்து சின்ன சின்ன செலவுகள் வரலாம். "நீ என் கூட இருக்க மாட்ற" நீ ஆஃபீஸ்ல எக்ஸ்ட்ரா வேல குடுத்து உட்கார வச்சுருவாங்க. அப்ப கமிட்மெண்ட்ல கொஞ்சம் கவனமா குடுக்கக்கூடிய வாக்குறுதி 2ஆம் இடம் எல்லாம் வாக்குறுதி. அப்ப இந்த தடவ என்ன ஆகும்னா, எனக்கு தெரிஞ்சு 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு சொன்ன சொல் மந்திர சொல்லாகும். நெறைய பேருக்கு சொன்ன சொல் பலிக்கும். இதெல்லாமே நிகழ்வதற்கான வாய்ப்புகள் சூப்பரா இருக்கு. 60 வயது தாண்டிய மேஷராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். ஹெல்த்ல இருந்த பிரச்சனை எல்லாம் சரியா போகும். சூரியனும், சனியும் சேரும்போது நெறைய பேருக்கு மரபு ரீதியான பிரச்சனைகள் மூலமாக தீர்வுகள் கிடைக்காம காத்துட்டு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, பிரஷர் இருக்கு. நான் என்ன சாப்பிட்டு சரியா இந்த தடவ கொஞ்சம் பாரம்பரிய மருத்துவத்தை நோக்கி நகர்வீர்கள். அந்த சித்தா டாக்டர் அது சொன்னாங்க, இந்த டாக்டர் சொன்னாங்க. டாக்டர மாத்துவீங்க இந்த தடவ. பழமையும், சூரியனும் சேரக்கூடிய ஒரு தன்மை. நெறைய பேர் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பீங்க. அதன் மூலமாக அந்த டாக்டர போய் பார்த்துட்டு வருவீங்க. தன்வந்திரி பகவான் கோவிலுக்கு போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கல. நீங்க போற இடத்துல அந்த தன்வந்திரி பகவான போய் நமஸ்காரம் பண்ணி இதெல்லாம் இந்த தடவ 60 தாண்டிய மேஷராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. ஸோ மொத்தத்துல கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த மார்ச் மாசம் மகத்துவமான மாற்றங்கள் தரக்கூடிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு. இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும், மாற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கு. ஏன்னா சூரியன், சனியுடைய சேர்க்கை வேற, பிளஸ் சுக்கிரனுடைய சேர்க்கை வேற. எல்லாத்தையும் இந்த 9 கோளும் ஒரே ஆள வச்சுட்டு இருக்கவரு நம்ம கணபதி தான். அதனால பிள்ளையார்பட்டி கணபதி வழிபாடு, அவருடைய வால்பேப்பர வச்சுக்கிறது. இந்த மாதம் முழுக்க அவருடைய அந்த தங்க கவசத்துல இருக்கக்கூடிய ஃபோட்டோ உங்க வால்பேப்பரா வச்சுக்கிட்டீங்கன்னா, வருகிற எல்லா வினையும் கணபதியுடைய அருளால் காணாமல் போயிடும். ஓகே. இந்த தடவ என்ன பார்ப்பீங்க அப்டின்னா, நெறைய மேஷ ராசிக்காரங்க இந்த தடவ புலி பார்ப்பீங்க. புலி பார்த்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க எங்க மேடம் ஜூக்கு போறதெல்லாம் கேட்காதீங்க. உங்களை தேடி வரும். ஏதாவது ஒரு மொபைல் ஓப்பன் பண்ணும்போது, இல்ல ஏதோ ஒரு பார்க்கும்போது, இல்ல புலி ட்ரெஸ் போட்ட யாராவது பார்க்கறது, புலி பார்க்கறது, இல்ல புலி சம்மந்தப்பட்டு யாராவது அந்த மாரியான ஒரு ஹேண்ட் பேக் பார்க்கறது. ஏன்னா சுக்கிரன் எல்லாமே அந்த பேக்கா அந்த போய் நீங்க போற இடத்துல இந்த லெதர்ல பண்ண மாரி பேக் பார்க்கறது, புலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த தடவ மேஷராசிக்காரர்களுக்கு இயங்க போகுது. அப்படி இயங்குனா, பயங்கரமான அம்பாள் கடாட்சம் கிடைக்க போது என்று அர்த்தம். சிவனுடைய கடாட்சம் 5ஆம் வீட்டு அதிபதிங்க.
5ஆம் வீட்டு அதிபதியும், காலபுருஷனுடைய 10ஆம் வீட்டு அதிபதியும் உட்கார்ந்து ஒரு இடத்துல 30 வருஷத்துக்கு அப்புறம் சேரக்கூடிய தன்மை இந்த நேரத்த விட்டீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க ஜெயிக்க முடியாது. யார் கண்ல புலி படுதோ, இந்த தடவ உங்க வாழ்விற்கான கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 30 வருஷத்துக்கு உங்கள அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஸ்டாண்ட் அலோனா நிக்க போறீங்க. ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.